நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் காட்சிகள் இணையத்தில் கசிந்துள்ள விவகாரம் தமிழ் திரையுலகில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிற நிலையில் அரசியல் ரீதியாகவும் இந்த விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. திரைப்படத்தின் சில காட்சிகள் மற்றும் முழு திரைப்படமும் இணையத்தில் வெளியானதாக கூறப்படும் புகாரை தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலம் ஒரு பொது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கசிந்த காட்சிகளை பகிர்வது, பதிவிறக்கம் செய்வது அல்லது சேமிப்பது காப்புரிமை சட்டப்படி குற்றமாகும். இதில் ஈடுபடும் ஒவ்வொரு நபரின் மீதும் தனித்தனியாக குற்றவியல் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் வினோத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொருவருடைய கனவை சுமந்திருக்கிறது, ரிலீஸுக்கு முன்பே இது கசிந்திருப்பது மிகுந்த வலி கொடுக்கிறது என உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது எக்ஸ் தளத்தில் 3 மணி நேரம் 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய முழு படமும் திருடி வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பில் தமிழக DGP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் ஸ்ரீதர் கூறுகையில், இந்த கசிவு தயாரிப்பாளர்கள் மட்டுமன்றி விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களையும் கடுமையாக பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது திரையுலகினரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன், நூற்றுக்கணக்கான மக்களின் ரத்தம் மற்றும் வியர்வையில் உருவான படம் இது, திருட்டுத்தனமாக படம் பார்ப்பதை தவிர்க்கவும் அப்படி என்று சிவகார்த்திகேயன் பகிர்ந்திருக்கிறார். அதே போல நடிகர் விஷால், படம் இவ்வளவு சர்ச்சைக்குரியது என்று நான் நினைக்கவில்லை. சென்சார் போர்டு தனது காரணங்களை வைத்திருக்கலாம், ஆனால் முறையான வழியில் படம் வெளியாவதை எதிர்நோக்குகிறேன் அப்படி என்று நடிகர் விஷால் பதிவிட்டிருக்கிறார். அதே போல GV பிரகாஷ் மற்றது விஜயண்டனி, உழைப்புக்கு மதிப்பளித்து சட்டபூர்வமான தளங்களில் மட்டும் படத்தை பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அப்படி என்று இந்த 2 பேரும் பதிவிட்டிருக்கிறாங்க. திரைப்பட கசிவு விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாக மாறியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, நடிகர் விஜய்க்கு அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்காகவே திமுக மற்றும் பாஜக இணைந்து இந்த வேலையை செய்துள்ளது என குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு திமுகவின் போஸ் வெங்கட் பதிலடி கொடுத்திருக்கிறார். யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் இதை படக்குழுவினரோ அல்லது மற்றவர்களோ அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துடன் ஏற்பட்ட சான்றிதழ் சிக்கலால 2026 பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய இந்த படம் தள்ளி போனது. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சான்றிதழ் தாமதங்களுக்கிடையே தற்போது இணையத்தில் காட்சிகள் கசிந்திருப்பது படக்குழுவினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.